ரகசியங்கள்லாம் இப்படியெல்லாம் படம் பிடிச்சி விடாது. சரி இருக்கட்டும். தசரத மன்னன் கொண்டு வந்து சீதா தேவி முதலிலிருந்து கொண்டு வந்தேன். சாப்பாடு போடுங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க. மருமகளை விளக்கத்தண்டி 5 திரி 5 திரியை ஒரே தீக்குச்சியில் ஆற்றணும். ஒரு தீக்குச்சியில் ஆற்றணும். அப்போ என்ன சக்கா பண்ணுறேன், திரியை போகிற நசுக்கணும். நசுக்கிட்டு என்ன செய்யணும், மதில் துடைச்சா மதில் கட்டு போகணும், சேலையில் துடைச்சா சேலை கட்டு போகணும். செக்கப் பண்ணுறது தசரத மன்னன். அப்போ என்ன செய்ய தெரியுமா சீதா, அந்த குத்துவிளக்கு கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த விளிம்பில் நசுக்கி அப்படியே போயிடுவோம். எண்ணெய் பூரா அதில் வச்சுட்டு ஒரு குச்சி எடுத்து 5 திரியில் போட்டு எடுத்துட்டா. ரெண்டாவது வாசு தெளிக்கும் போது எப்படி இப்போ நின்றுக்கிட்டு இப்படி தொலிக்கிறான். அதாவது நின்றுக்கிட்டு இப்படி தொலிக்கிறேன். ஆமாம், அது வேற. அப்படி போகிறப்ப அதாவது எடுத்து கீழே இறங்கி சாணி போட்டு கரைச்சி ஸ்ரீதேவி மூதேவி போ ஸ்ரீதேவி பா இப்படி எல்லாம் தொலிக்கிறது. இப்படி சாத்திரம் இருக்கு, சம்பிரதாயம் இருக்கு. இலக்க மேலே எடுத்து கூட்டணும். கூட்டும்போது குச்சி உருவி கீழே விழுந்தா எடுத்து சொருகி கட்டி கூட்டுவாளா, தூக்கி எரிஞ்சிட்டு கூட்டுவாளா? எடுத்து சொருகி கட்டி கூட்டணும். எடுத்து சொருகி கட்டி கூட்டிட்டா குடும்பம் பூரா ஒன்றா கொண்டு போயிடும். உருவி எரிஞ்சிட்டா குடும்பம் சதுரி போகும். பழக்க மாறல, அவ்வளோ விஷயம் இருக்கு. என்ன, உருவி எரிஞ்சிட்டா விழுந்த குச்சி தூக்கி எரிஞ்சிட்டுன்னா குடும்பம் ஒன்றும் சேர்க்க மாட்டோம், செதறி போகும். எடுத்து சொருகி கட்டி கூட்டினா எல்லாத்தையும் அணைச்சி கொண்டு கட்டுக்கோப்பா போய்க்கிறேன். இப்படி கணக்கெடுப்பேன். தசரத மன்னன் லேசான இருப்பேன். இவ்வளவு செஞ்ச பிறகு சத்திரிக்கேன், ஐயோ அப்பா பசிக்குது, அம்மா சாப்பாடு ரெடி ஆச்சா, மகனே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, உன் பசி தாங்க முடியாதுன்னு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுங்கிறான்றா. யாரு? கைகை சொல்கிறா. இலையை போட்டு வச்சுட்டாங்க, உட்கார போய் சாப்பிட்ற. என்ன நிபந்தனை போடுறா, மகனே சாப்பிட்ற, கையை மடக்காமல் சாப்பிட்றான்ட்டான். கையை மடக்காமல் சாப்பிடுங்க. கையை மடக்காம எப்படியா வாய்ப்பு சாப்பிட்றது? கையை மடக்காம எப்படிமா சாப்பிட்றது அப்படின்ட்டா. அதான்டா நிபந்தனைன்ட்டான் கைகைக்கு. விளக்கு நாலு எப்படி அவளை எப்படி நீ சரியில்லைன்னு சொல்லுவேன்? சொல்ல முடியாது. அப்போ என்னடா கையை மடக்காம எப்படி சாப்பிட்றது? கைங்கிறது தாய். கைகேகி 2வது பொண்டாட்டி பரதனுக்கு தாய். ஆமாம். என்னடா இப்படி சொல்லிட்டு தசரத சக்கரவர்த்தி 2வது பொண்டாட்டி பரதன் அப்படின்ட்டு பார்த்தாங்க. எவனும் சாப்பிடல. என்ன சொல்றியான், இலை அம்மா கையை மடக்காமல் சாப்பிட சொல்லுது. நம்மளுக்கெல்லாம் மூத்தவர் யாருங்க, அண்ணன் ராமர் தானே, அவர் முதல் சாப்பிட்ட பிறகு நம்ம 2வது சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இவங்க ஒதுங்கிட்டாங்க. சீதா சொல்லுது, என்ன பிள்ளைகள் இப்படி சொல்லிட்டாங்க, என்ன சாப்பிடுங்க. சீதா இவர் என்ன போடுறாரு பாரு. சீதா நீ மிதிலையிலிருந்து மிதிலை அரசாட்சி, மிதிலை ராணி, உன் தாய் தகுப்பேன், சொந்தம் பந்த உற்றார் உறவினர் பூரா விட்டு போட்டு வந்துட்ட. உனக்கு எவ்வளோ பசிக்கு, நீ எவ்வளோ வேதனையில் இருப்ப. முதல் நீ சாப்பிட செத்தா, 2வது நான் சாப்பிட்றேன், என்னை ஒருவருங்கிறார். என்னடா செய்யுதுன்ட்டு மிளிக்குது. சரி சாப்பிடு. எப்படி சாப்பிட்றது? ஊட்டி விடுங்க சாப்பிட்றேன். ராமர் பெனஞ்சு சீதாவுக்கு ஊட்டி விடுறாரு. கையை மடங்கலை, இந்த மணிக்கட்டை மடங்காது, தனக்கு சாப்பிட்றப்பதே மடங்க. அப்போ நீ நானும் உடலால் 2 வட்டாலும் உயிரால் 1 விட்டுட்டேன். பெனஞ்சு ஊட்டி விட்டுறாரு.
ஈருடல் ஓர் உயிராயினோ. நீங்க சாப்பிடுங்க போது சீதா பெஞ்சு ராமருக்கு ஊட்டி விட்டுருக்காரு. அப்ப கைகைக்கு எடுத்த முடிவென்னா அவன் பொண்டாட்டிக்கு அவன் ஊட்டி விடுறா, அவன் புருஷனுக்கு அவ ஊட்டி விட்டுட்டு இதாண்டா குடும்பம் இதாண்டா ஒத்துமன்னு காட்டினால அவளை எப்படி கெட்டவன்னு சொல்லுவேன். ஒரே ஒரு இதில் தான் கேட்டாங்க ராம். வாங்க இல்லை இது உங்கள் முருகன் நீதி.